பட் செல்ஃப் பாத்தீங்கன்னா ஓகே. இது உங்களுக்காக முதல் பந்து போட வருகிறார் கார்த்திக் ஃபார் த டீம் ஏசியார். அதை எதிர்கொள்கிறார் மிஸ்டர் ரவுண்ட் ஹேட் சண்முகம். 6 ஓவர் கொண்ட போட்டி இது. யூஸ்வலாகவே இந்த வென்யூ வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் அப்படின்னு தான் இங்கே சென்னையில் இதுக்கு ஒரு பேர். பட் நெவர்தலெஸ் bowling squad தேங்க்ஸ்ங்க. அந்த வண்டி எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பாலா? ஓகே, அது இன்டு 2வா? ஆர் ஆஹா, அற்புதம். ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால், லீகல் டெலிவரி இன்டு 2, விக்கெட் போனா -5. ஓகே, த ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் த bowler கார்த்திக் டு சண்முகம். அடித்திருக்காருங்க முதல் பந்திலேயே 12 ஓட்டங்கள் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 12 ரன் அடிச்சிருக்காரு. வேற லெவலான ஹிட் இது. பயங்கரமான ஒரு அடி அது. ஃபர்ஸ்ட் பால் அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓட ஒரு ஹிட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன் சண்முகம். அந்த ஹிட்டில் அவர் கிடைச்ச ரன் பார்த்தீங்கன்னா 12 ஓட்டங்கள். ஒரு பெரிய டிஃபரன்ஸை மேக் பண்ணுமா இந்த ஓவரில் இது அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 5 பந்துகள் மீதும் உள்ளன. வெரி நெக்ஸ்ட் பால் டு த பேட்ஸ்மேன் சண்முகம் ஃப்ரம் கார்த்திக். மறுபடியும் ஒரு ஷாட் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் ஷாட், ஒரு ஷாட் ஆன் ஜாப் அடிச்சாரு, சரியாக படவில்லை. அவுட் ஆகி வெளியே செல்கிறார் சண்முகம் என்கின்ற சன் சின்னா. The catch has been caught by the fielder சஞ்சய். ஷார்ட் ஃபைன் லெக்ல சஞ்சய் இருந்திருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஹியூஜ் ஹிட் போன ஒரு பேட்ஸ்மேன். த செகண்ட் பால் ஒரு ஜஸ்ட் ஷாட் ஆஃப் லெங்க்ல போட்டிருக்காரு போலர். ஒரு மிஸ் டைம் ஜட்ஜ் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனின் பெயர் கவியரசன். கவியரசன் ராஜா என்கின்ற அப்பு ஃப்ரம் த டீம் ஷர்வின் சிசி. 2 பால்ல 2 விதமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் எதிர்பார்க்காத ஒரு அடி, 12 ஓட்டங்கள். செகண்ட் பால் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு போலர். ஸோ இந்த 3வது பால் என்னன்னு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதை எதிர்கொள்கிறார் கவியரசன் என்கின்ற அப்பு. ஒரு ஸ்விட்ச் ஹிட் மேல போயிருக்கு. கேட்சா? எஸ். அடுத்த பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தாங்க ஒரு 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 தப்பான லெங்க்ல போட்டிருக்காரு போல. அடுத்த 2 பால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் ஷன் சின்னா மற்றும் கவியரசன். நல்ல கேட்ச் அது. காட் பை தி ஃபீல்டர் கார்த்தி. கேட்ச் பிடிச்சவரும் கார்த்தியா? கேட்ச் பிடிச்சவர் பேர் தெரியல. ஜெகன். ஆஹா, காட் பை ஜெகன், போல் பை கார்த்திக். 3 பந்துகள் 12 ஓட்டங்கள் 2 விக்கெட். நல்ல ஸ்கோர். பட் விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டு தி கிரீஸ். இட் இஸ் சுரேஷ் ஃப்ரம் தி டீம் ஷர்வின் சிசி. ஆஹா, ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஆனா இந்த தடுப்பாட்டம் இங்க எதுவுமே செல்லாதுங்க. ஏன்னா கீழே வந்து ஃபுல் மண்ணு, பால் டிராவல் ஆகாது. 3 பால் செம்மையா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலுக்கு அப்புறம். 5th பால் ஒரு எக்ஸலண்டான டெலிவரியா? எஸ், டாட் பாலாக மாறி இருக்கு.
ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில் ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு, பட் சரியாக படவில்லை. ஷார்ட் மேன் திசையில் சென்றது. இதற்கிடையில் ஒரு ரன். And at the end of first over, score is 13 for loss of 2 wickets. Okay, second over. So next bowler ஓட பேர் ஒரே நிமிஷம் வெயிட் ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல அது இல்ல இது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே போலாம்ல. ஓகே கேரி ஆன். தேங்க்யூ. அடுத்த பவுலரின் பேர் கிச்சா டு த பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு, ஒரு சிறந்த பந்து வீச்சு அது. கீப்பருக்கு ஒரு நேர்த்தியான முறையில் ஒரு பந்து போட்டிருக்காருங்க பவுலர். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு ஹிட். என்னவென்று பார்ப்போம். இல்லங்க, ஒரு 1 பிச்சில் எடுத்திருக்காரு பால. ஒரு ரன் மட்டுமே. One of the opening batsmen, Murli, is on strike now after 8 balls. அடிச்சிருக்காருங்க. ஒரு நவுந்து ரன் ஆனாரு. ரன் சான்ஸ் இருக்கா? இருக்குங்க, அடிச்சிருக்காங்க. டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காங்க. ரன் அவுட்டுங்க. வேற லெவலான த்ரோங்க கீப்பர் கிட்ட இருந்து. டைரக்ட் ஹிட் பை த கீப்பர் கார்த்திக். ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபீல்டிங், ஒரு நல்ல த்ரோ, ஒரு நல்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. Huge disappointment for the team Sharvin CC. Sharvin CC are in big trouble now. ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பிளிசிட்டான ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். 9 பால்ஸ்ல ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தாங்க 6 ரன் கன்சீட் பண்ணாங்க. பட் அது கோல்டன் பால் ரூல்னால 12 ரன். பட் அதுக்கப்புறம் they were on target, picking up the crucial wickets at each intervals. But this one is an extraordinary fielding, extraordinary throw from the keeper Karthik to dismiss Murli. So next batsman is Sanjay, non-strike endல. மறுபடியும் ஒரு சீக்கியான ஒரு சிங்கிள்ங்க. ஒரு சின்ன ஒரு ஃபம்பிள் அங்க கீப்பர்கிட்ட இருந்து. அந்த கீப்பர் தான் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணி த்ரோ அடிச்சார். பட் அதே கீப்பர் ஒரு சின்ன ஒரு ஃபம்பிள் பண்ணியிருக்காரு. தட் இஸ் கிரிக்கெட். So the new batsman on strike is Sanjay, a left-hand batsman. ஒரு சின்ன ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் நடக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்காக. ஒரு அழகான ஒரு செல்லமா ஒரு தட்டு மிட் ஆன் திசையில். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில் ஒரு அடி, ஆனா சரியாக படவில்லை. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர்.
இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 16 for the loss of 3 big wickets at the end of 2 overs. Or a great start for the team ACR. Okay, this match is broadcasted by the YouTube channel LI Sports. நீங்க அதுல பார்க்கலாம். அதுல பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். பின்னாடி இருக்கிற பீச் ஒரு வியூ. புது bowler, change in bowler, a new bowler named Prasanna to the batsman Sanjay. அங்க ஒரு கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ் ஜட்ஜ், ஒரு ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். 1+1. Two big teams, ACR versus Sherwin CC. ரெண்டு மிகப்பெரிய அணிகள் மோதுகின்றன. அந்த அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு நேர்த்தியான ஒரு முறையில் பந்து வச்சு ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டங்க பேட்ஸ்மேன் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஸ்டார்ட் இருந்தது. பட் விக்கெட்ஸ் போனே பேட்ஸ்மேன்ஸ் தே ஆர் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக்ஸ். அடிச்சிருக்காரு, கீழே சென்று விட்டா இல்லைங்க. செம்ம ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஃபீல்டர் பேர் தான் தரல, ஃபீல்டர் பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும். கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கார்த்திகா. ஆஹா, எங்கேயும் கார்த்திக், எப்பவும் கார்த்திக். ஒரு நல்ல ஸ்டாப், ஒரு சர்டன் பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு கார்த்திக். பிக் ஹேண்ட்ஸ். Oh my God. A huge swing on the offside. படவில்லை, குச்சி காப்பாளரிடம் சென்று விட்டது. டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ், லெக் சைட் திசையில் ஒரு சிறப்பான ஒரு அடி. 6 ஓட்டங்கள். ஒரு கிரேட் ஷாட் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு மிட் விக்கெட் திசையில் ஒரு கரெக்டான ஒரு ஆடு, கரெக்டான காம்பவுண்ட் வால் மேல பட்டிருக்கு. மச் நீடட் 6 ஃபார் தி டீம் ஷர்வின் சிசி. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸ்ல வந்த 6. அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்குது. As mentioned, this is a high score venue ground. மறுபடியும் ஒரு ஷஃபில், பட் யாக்கிங் லெங்க்ல போட்டிருக்காருங்க போலர். எக்ஸலண்ட் போலிங் ஃப்ரம் த போலர் பிரசன்னா. ஒரு நல்ல லைன் போட்டிருக்காரு. 6 கொடுத்த அடுத்த பால் நல்ல லைனை பிடிச்சி போட்டிருக்காரு பிரசன்னா. ஸோ நவ் சேஞ்ச் இன் த பேட்ஸ்மேன். இட் இஸ் சஞ்சய் ஆன் ஸ்ட்ரைக், லெஃப்ட் ஹேண்டட். மறுபடியும் ஒரு யாக்கிங் லெங்க் பேட்ல பட் ஒரு இன்சைட் எட்ஜ் ஃப்ரெஞ்ச் காட் போல்ட். பிரசன்னா இந்த ஓவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 27க்கு 4 விக்கெட். at the end of 3 overs score is 27 for the 4. உங்களுக்கு ஒரு 90 seconds break இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டாவே இருக்கணும். 90 seconds break எக்ஸாக்ட்லி. சம்பேஸ் அதை கொஞ்சம் கீழே பார்த்து முடிச்சு விட்டுருங்க. ஸோ ஒரு நல்ல ரன் ஆஃப் பிளேல ஒரு சின்ன ஒரு பால் ஃப்ரெஞ்ச் கட் அவுட் ஆகி வெளியே செல்கிறார் அந்த டீம் நம்பிக்கை நட்சத்திரமான பேட்ஸ்மேன் சஞ்சய். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேர்
வந்திருக்காருங்க பரத் என்கின்ற பாலாஜி. At the end of 3 overs, score is 27 for the loss of 4. இது நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறது? 9 runs per over, நல்ல ரன் தான். இல்லை ஒரு 4 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ அதனால ரன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த கிரவுண்டே அந்த மாதிரி தான். திடீர்னு பயங்கர ஸ்கோர் பண்ணலாம், திடீர்னு பண்ண முடியாமல் போகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். பட் இன்னும் முடியல. இன்னும் 3 ஓவர்கள் மீண்டும் உள்ளன. அந்த டீமுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன்ஸ் தான் இன்னும் கிரீஸ்ல இருக்காங்க. சுரேஷ் மற்றும் பரத். பரத் இப்பதான் வந்திருக்காரு உள்ள. Batting lineup is very huge for the team Sharvin CC, but nevertheless excellent bowling performances on the first half of the first innings. இந்த மேட்ச் உங்களுக்கு LI Sports YouTube சேனல்ல broadcast ஆகுது live, so you can watch it from your home, from any place. நீங்க இந்த மேட்சை பார்க்கலாம். பட் இங்க வந்தீங்கன்னா பயங்கரமா பார்க்கலாம். So after the break it is bowler Kicha again for the team ACR. Suresh is the batsman on strike. ஒரு மறுபடியும் ஒரு நல்ல அடி என்னவென்று பார்ப்போம். இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் ஷாட் ஆஃப் தி ஃபீல்டர், ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டு சுரேஷ் பேட்ல இருந்து. லாஸ்ட் ஓவர் ஒரு அற்புதமான ஒரு 6 அடிச்சிருந்தாரு. ஒரு ஸ்வீப்புக்கு உண்டான ட்ரை, பட் டாட் பாலாக மாறி இருக்கு. Accurate bowling from the bowler Kicha. மறுபடியும் ஒரு தேங்க்யூ ஒயிட் பால் போட்டிருக்காருங்க கிச்சா. பேட்ஸ்மேன் ஷஃபில், ஆனா அந்த ஒரு இமேஜினரி லைன் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணி தான் பேஸ் கொடுப்பாங்க. ஒரு reverse sweep, hit down the ground for 1 run. இந்த ஓவரில் 3 பந்துகளில் 3 ஓட்டங்கள் கிடைத்துள்ளது. ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு ட்ரை, அங்க கிட்டே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க, எங்க ஓடக்கூடாதுன்னுக்காக. ஒரு நல்ல ஒரு லெஃப்ட், இட் இஸ் ஒயிட் பால், கால் ஃப்ரம் தி அம்பையர் விவேக். ஒரு பெர்ஃபெக்ட் ஜட்ஜிங் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன். அடிச்சிருக்காருங்க, இல்லங்க நேரா ஃபீல்டர் கையில போயிருக்குங்க. கேட்ச் ஆக மாறி இருக்கு. ஒரு நல்ல கேட்ச் அந்த ஃபீல்டர் கையில இருந்து. ஃபீல்டர் பேரு யுகன். ஓகே, யுகன் தானா? ஓகே, யுகனே இல்லைனா கூட யுகன் தானே அங்கே போடுவோம். 360யா? ஆஹா, அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் செகண்ட் ஹாஃப்ல தெரியுமா? ஒரு சிறப்பான ஒரு வேலை பார்த்த ஹரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பட்டாசு ஹரி. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பெயர் ஓகே. அடுத்த மட்டையாளரின் பெயர் விக்கி ஃப்ரம் த டீம் ஷர்வின் சிசி.
ஒரு நல்ல ஒரு பிக் அது. மறுபடியும் அதே யுகண்ட தான் போயிருக்கு. கேட்ச் ரிவர்ஸ் கப் எடுத்திருக்காரு. கேட்ச் 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க போலர் கிச்சா. ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஓகே, இதற்கிடையில் ஓவர். அணியின் எண்ணிக்கை 31. At the end of 4 overs, score is 31 for the loss of 6 wickets. For the loss of 6 wickets at the end of 4 overs. First ball. அதுக்கப்புறம் எல்லா பாலுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க டீம் ஏசிஆர். ஆஃப்டர் த பிரேக் ஒரு ஓவர் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு போலர் கிச்சா. அகைன் பேக் டு தி அட்டாக். இட் இஸ் கார்த்திக். முதல் ஓவர் நாயகன் கார்த்திக். So on strike it is Bharat. Akka Balaji. அடிச்சிருக்காருங்க. எங்கேயோ போயிருக்குங்க. சிக்ஸர். Huge hit from the batsman Bharat. எல்லா ஓவரும் இப்படிதான் இருக்கு. மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்கு. விக்கெட்ஸ் விழுது. பட் வெரி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாங்க. அகைன் விக்கெட்ஸ் விழுது. பட் இந்த ஓவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் புல். சரியாக படவில்லை. ஒரு ரன் மட்டுமே. New batsman on strike. It is Manoj from the team Sharvin CC. So for boundaries ரொம்ப கம்மியா வந்திருக்கு இந்த கிரவுண்ட்ல. ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பாலாக மாறி இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். குரூஷியல் டாட் பால்ஸ் போட்டு இருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த 3 பால்ல ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு. ஒரு half hearted slog sweep. Last ball of the 5th over. இது யாரோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. பேட்ஸ்மேனா போலரா. பட் எதுவாக இருந்தாலும் இந்த பால் அதோட ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th ஓவர். ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் புல். மறுபடியும் ஹார்ட் ஹிட் டவுன் த கிரவுண்ட். கீப்ஸ் சிங்கிள். அண்ட் பாலாஜி என்கின்ற பரத் கீப்ஸ் ஸ்ட்ரைக் பேக். At the end of 5 overs, score is 40 for the loss of 6 wickets. So மீதமுள்ள ஒரே ஒரு ஓவர் மட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில். என்ன ஸ்கோர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் விரைவாக அம்பையர்ஸ் ப்ளீஸ். ஏசியா டீம் டைம் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமா. At the end of 5 overs, score is 40 for the loss of 6 wickets. So next match is between Hathwick Levens versus Shankar Memorial. I request both the captains to come for the toss. Call number 1. I request both the captains from the team Hathwick Levens and Shankar Memorial to come for the toss. Note பண்ணுங்கப்பா.
அகலப்பந்து, வைட் பால். போலரின் பெயர் யுகன் 360. ஆஹா, ஒரு சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. மறுபடியும் டாட் பால் போட்டிருக்காரு. இந்த பால் கொஞ்சம் க்ளோஸரா போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு ஆஃப் கட்டுங்க. எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிடுச்சு. பேட்ஸ்மேன், கீப்பர் அவுட். ரன் அவுட் ஆகி வெளியே செல்கிறார் மனோஜ். அடுத்த மட்டையாளரின் பெயர் பிரித்திஷ். இவருக்கு செல்லமாக அழைக்கப்பட்ட பெயர் ஏதாவது இருக்கா? வருதா இல்லையா? பிண்டா. ஏன் தெரியல. தேங்க்யூ. அடிச்சிருக்காருங்க. அங்க கேட்ச் எடுத்திருக்காங்க. இங்க எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கிறதுனால இங்க இருந்து ஒன்றும் தெரியல. பட் கேட்ச் எடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவுட் ஆகி வெளியே செல்கிறார் பரத். ஒரு நல்ல கேட்ச் ஃப்ரம் த ஃபீல்டர். யாரு? பிரசன்னா. ஆஹா, போலிங் எண்ணிலும் பிரசன்னா, ஃபீல்டிங் எண்ணிலும் பிரசன்னா. ஒரு ஸ்வீப், ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் ஸ்லாக். ஒன்றா இரண்டா? இல்ல, ஒரு ரன் மட்டுமே. மறுபடியும் ஒரு ஆஃப் கட்டர். எல்லாரையும் ஏமாத்திட்டு மறுபடியும் போகுது பாலு. ஓகே, ரன் அவுட் ஆகி வெளியே செல்கிறார் அந்த அணியின் பேட்ஸ்மேன். இதற்கு இடையில் ஓவர். அணியின் எண்ணிக்கை 44. 45 is the target. 36 balls 45 runs required. So next match is between Hathwick 11s versus Shankar Umaril. I request both the captains to come for the toss. Second call. நோட் பண்ணுங்கப்பா. அப்படியே பிளேயிங் 11s ரொம்ப முக்கியம். ஸோ டாஸோட டிசிஷனும் இங்கே நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ள வந்துருங்க. சொல்லுங்க பிரதர். கார்த்திக் வந்தீங்கன்னா இன்னொரு மைக் இருக்கு. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு குரல் தேவைப்படுது. வாங்க. ஓகே, கொஞ்சம் விரைவாக ஃபீல்ட் செட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Okay, at the end of 6 overs, score is 44. 45 is the target. So, ground condition பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் பெருசா சின்னதால தெரியல. Because anything can happen in cricket. So ACR
உங்க பேட்ஸ்மேனை உள்ள அனுப்புங்க, டிலே பண்ண வேண்டாம். நீங்க டைம் சேவ் பண்றது தான் செகண்ட் செஷன், செகண்ட் ஆஃப் ஆர்டர் டீம்ஸ்க்கு அது கொஞ்சம் உதவும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் இருட்டுது, அதுக்கு முன்னாடி இங்கே மேட்சை முடிக்கணும். வீச்சு காற்று, இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் கையில் இன்னொரு ஒரு பொருள் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே அலை பிரியாணி, என்ன ஒரு காம்போ. Okay, the second innings of the first match. துவக்க ஆட்டக்காரர்களோட பேர் சொல்லுங்க பாப்போம். அருண் மற்றும் ஜபா. ஆனா யார் ஸ்ட்ரைக்குன்னு இப்போ தெரிஞ்சிடும், ஒரு 2 செகண்ட் தெரிஞ்சிடும். யார் இந்த பக்கம் நடந்து வராங்களோ அவன் தான் நான் ஸ்ட்ரைக். 2 பேரும் ஒரே மாதிரி தான் நிக்கிறாங்க, யார் வரப்போறானே தெரியல. வந்து விட்டார் ஜபா on strike, Arun non-strike end, and with the ball it is left-handed bowler Sanjay for Sharvin CC. So it is a toss time. The match is between Hattrick Lemons and Shankar Memorial. Lokesh from Thiruvanmiyur has the coin. Hattrick has the call. It is Hattrick Lemons won the toss and choose to bowl first. Thank you. நோட் பண்ணுங்கப்பா. என்ன ஒரு வேகம் டிசிஷன்ல. ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு, ரன் அவுட் சான்ஸ் கிடைக்குமா? இல்லங்க, இல்ல. ஒரு சீக்கியான ஒரு சிங்கிள். ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ட்ரை, பட் எக்ஸலண்டா போட்டிருக்காரு போலர். யாக்கிங் லென்த். ஆஃப் சைடில் உட்காந்துருக்கிய நண்பர் சன்சினாக், நீங்கள் கொஞ்சம் கால் மட்டும் எடுத்து கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சுக்கிறீங்களா லைட்டா? தேங்க்யூ. அடிச்சிருக்காருங்க ஒரு அடி, ஒரு அருமையான ஒரு அடி ஃபார் த 6. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால், ஆனா அதுல வந்தது என்னவோ 2 ரன். ஆனா செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க 6 அருண். அணிக்காக போய் ஸ்ட்ரைக்கர் பேசியிருப்பாரு. Kicha from Dream 11, wherever you are in this world, you are wanted near the stage. மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ஹிட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்து ஓடிதான் எடுக்க வேண்டும். அங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்க நிறைய செடியெல்லாம் இருக்கு, ஓடிதான் எடுக்கணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க ஏசிஆர் கிட்ட இருந்து. அடிச்சிருக்காருங்க மறுபடியும் ஒரு அடி, சென்று விட்டது 6. 2,000 பதிவு பண்ணிருக்காருங்க அந்த பேட்ஸ்மேன் அருண். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சார்ஜ் எடுத்திருக்காரு. That was cool encouragement from the keeper.
எக்ஸலண்டான டெலிவரிங்க. ஒரு சின்ன ஒரு ஷஃபில் இருந்தது பேட்ஸ்மேன் வந்து, பட் போலர் அதை பார்த்துட்டு பெர்ஃபெக்டா லான்ச் பண்ணியிருக்காரு பால. மறுபடியும் ஒரு எக்ஸலண்டான டெலிவரி. ஸ்டம்ப் மிஸ் ஆயிருக்கு. இதற்கிடையில் ஓவர். தேங்க்யூ. அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் இஸ் 16 வித்அவுட் லாஸ். இன்னும் 30 பந்துகளில் 29 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. ஒரு எக்ஸலண்டான பால் அது. ஸ்டம்ப் லைனை மிஸ் பண்ணி போயிருக்கு. அத்தி பாய்ஸ், அத்தி பழம் மாதிரி ரெடியா வராங்க அத்விக் லெவன்ஸ். அந்த கலரே அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள நல்லா சிவப்பா இருக்கும் அத்தி பழம் வெட்டினா, வெளியே பச்சை. இங்க கேசிசி பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் பாய்ஸ். ஒரு எக்ஸலண்டான டெலிவரி. ஸ்விட்ச் ட்ரை பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் ஜப்பா, பட் பிரித்திஷ் ஆன் டார்கெட்ல போட்டிருக்காரு. பீட்டன் கிடைச்சிருக்கு. So which is very very important at this stage of match. 29 balls 29. ஒரு டாப் எட்ஜ் catching, easy catch. First wicket down for the team ACR, and that is been done by the bowler Pritish என்கின்ற டிண்டா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேர் சொல்லுங்க. கார்த்திக். ஏசிஆர் அணியில இருந்து கார்த்திக். நெக்ஸ்ட் மேட்சுக்கு உண்டான அப்டேட். Athwick Levens vs Shankar Memorial. Athwick Levens won the toss and choose to bowl first. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே தயவுசெய்து உள்ள போயிடுங்க. உங்க டீம் அடெல்லாம் முடிச்சுக்கோங்க. டீம் Athwick Levens நீங்க தான் ஃபீல்டிங். உங்க டீம் அடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிடுங்க. தேங்க்யூ. ஒரு அற்புதமான ஒரு யாக்கிங் அண்ட் டெலிவரி. நேர்த்தியான முறையில் தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டுமே. ஷார்ட் பாயிண்ட் லெக் திசையில் சென்று ஒரு ரன் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக். இட் இஸ் த சார்ஜ்டு பேட்ஸ்மேன். சார்ஜ் ஏற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபுல் சார்ஜ் ஏற்றிருக்காரு அருண். ஸோ பிரித்திஷ் அவர் எப்படி போட போறாருன்னு பார்க்கலாம். ஆஹா, ஒரு ஆசமான ஒரு ஃபீல்ட் செட். மறுபடியும் ஒரு half hearted hit down the ground that keeps to single. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க பிரித்திஷ் அந்த அணிக்காக. மறுபடியும் ஒரு நல்ல லெங்க், யாக்கிங் லெங்க்தே போட்டுட்டு இருக்காரு போலர். ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணாரு போலர் பிரித்திஷ். ஒரு யாக்கிங் லெங்க் கால் கேப்பில் பட்டதால் லெக் பை என்ற முறையில் 1-2. ஓ மை காட், 2 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க. 2 ஓட்டங்களை ஓடி முடிச்சிருக்காங்க கார்த்திக் மற்றும் அருண். At the end of 2 overs, score is 20 for loss of 1 wicket. இன்னும் 24 balls-ல 24 runs அடிச்சா ACR அணி வெற்றி. Required run rate at 6.25. 6 ரன் அடிச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 4 ரன் அடிக்கணும் லைட்டாக.
அது ஓடுற மாதிரி ஓடி நின்றுக்கணும், அந்த மாதிரி கால் ரன் அடிக்கணும். அப்படிதான் ஆப் சொல்லுது. ப்ரோ லெக் அம்பையர் ப்ரோ, பாக்கெட் உள்ள கை விட்டு என்ன பண்றீங்கன்றது தான் கேள்வி. பதில் எதா இருக்கா? என்ன ஒரு மேட்ச் தான் அதுக்குள்ள தலைவலிக்கணும் அப்படி? You have to stand all the 10 matches, dude. ஓகே, தேர்ட் ஓவர் வீச வருகிறார் பரத். ஷர்வின் சிசி அணிக்காக பரத். அதை எதிர்கொள்கிறார் த சார்ஜ் பேட்ஸ்மேன் அருண். ஆஃப் சைட் கிட்ட அற்புதமான ஒரு ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு, ஒரு ஆஃப் கட் டெலிவரி, ஸ்விட்ச் ட்ரை பண்ணார் பேட்ஸ்மேன், பட் டாட் பால் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன், மறுபடியும் டாட் பால் போட்டிருக்காருங்க. ஷர்வன் சிசி கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பெரிய ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாங்க, பட் பிரித்திஷ் the man who brought back the game. இப்போ பரத் நல்ல பால் இருக்காரு, 2 பால். மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு பந்து வச்சுங்க, எக்ஸலண்டான டெலிவரி போட்டுட்டு இருக்காருங்க பரத். மறுபடியும் ஒரு ஆஃப் சைட் திசையில் ஒரு நல்ல அடி, அது 1-2 ஒரு ரன் அவுட் சான்ஸ் கிடைக்குமா? ரன் அவுட் சான்ஸ் கிடைக்குமா? இல்ல 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 இல்ல. ஒரு நல்ல ஒரு குறுகிய ஓட்டங்க 2 பேர்ட்ட இருந்தும். போன ஓவர்லயே ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு டபுள் 1 ஓடி இருந்தாங்க, இந்த ஓவர்லயே ஒரு டபுள் 1 ஓடி இருக்காங்க. இந்த மண்ணுக்கு பீச் மண்ணு கிரவுண்ட்ல வந்து 2 ரன் ஓடுறதுலாம் பெருசுதான், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ். இங்க வருகை தந்திருக்கும் மறுபடியும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு, ஒரு டாட் பாலாக மாறி இருக்குங்க. எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்டு இருக்காரு பாரத் அந்த அணிக்காக. மறுபடியும் ஒரு எக்ஸலண்டா போட்டிருக்காரு, போல்டுங்க. அவர் மேல பட்டு பால் தரையில பட்டு ஸ்டம்ப்ல பட்டு கிட்டத்தட்ட அந்த டெஸ்ட் மேட்சை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, at the end of 3 overs score is 22 for the loss of 3 wickets. எக்ஸ்ட்ரானரியா போட்டு இந்த ஓவர்ல 2 ரன் போட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு பரத். பிரேக். ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க உட்கார 12th மேனா இருக்கட்டும் இல்ல டீம்ல வெளியில இருக்கிற நபரா இருக்கட்டும், தண்ணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா 6 overs கேம், 3 overs ஒரு பிரேக் இருக்கு, 90 seconds பிரேக், உடனடியா வந்துடும். தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. So Sharvin CC are back into the game after the first over. Excellent overs by the bowlers Pritish and Bharat. So அடுத்த ஓவர் அது ஏசிஆர் எப்படி அதை எதிர்கொள்வாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. So again at the end of 3 overs score is 22 for the loss of 3 wickets. இன்னும் 18 பந்துகளில் 23 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. அடுத்த போட்டி அனல் பறக்கும் போட்டி, மண்ணு பறக்கும் போட்டி, களிமண்ணு பறக்கும் போட்டி, பறக்கும் போட்டி. சங்கர் மெமோரியல் வெர்சஸ் ஹாத்விக் லெவன்ஸ். டேனி வெர்சஸ் வேலு. கேப்டன் வந்தீங்க, அது சொல்லி ஆகணும். கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா ஹாத்விக் லெவன்ஸ்க்கு எல்லாம் செதறிதான் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஹடில முடிச்சுட்டு ரெடியா இருங்க. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே பட்டன் உள்ள போயிடுங்க, உங்களுக்கு டவுட்டே வேணாம், நேரம் உள்ள போயிட்டே இருக்கலாம், உங்களை யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. So back to cricket. So last quarter
last quarter of the first match. Again, the bowler Sanjay into the attack. On strike batsman is Karthik. New batsman பேர் சொல்லுங்க. தேவா. ஆஹா, ஒரு நேத்து ஒரு நாள் ஃபுல்லா தேவா தேவா தேவான்னு நோ பால் போட்டிருக்காருங்க. ஃப்ரீ ஹிட். ஓவர் ஸ்டெப்பா? அம்பையர் ஓவர் த ஸ்டெப்பா? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ. உள்ள வரதா இருந்தா அம்பையர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் கேட்டு வந்துருங்க. பேட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. பட் அம்பையர்ஸ்க்கு ஒரு ப்ரேயரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, umpires call stays. It is no ball. Review loss பண்ணிருக்காங்க டீம் ஷர்வின் சிசி. இருக்கணும். ஓகே, ஃப்ரீ ஹிட். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ்ங்க. ரன் அவுட் சான்ஸ் கிடைக்குமா? கிடைச்சிருக்குங்க. ஃப்ரீ ஹிட்ல ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காருங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் கீப்பர் கிட்ட இருந்து நினைக்கிறாரு. கீப்பர் த்ரோ தானே? ஐயா ஐயா வரதா ஐயா? நீயும் பார்க்கலையா? நானும் பார்க்கல. ஓகே, அடுத்த மட்டையாளரின் பெயர் சங்கர். இம்பாக்ட் பிளேயரா? வெரி குட். ஸோ ஃப்ரீ டெலிவரியில் ஒரு ரன் அவுட் கிடைச்சிருக்கு. ஒரு மிட் ஆஃப் தி சேல் ஒரு நல்ல அடி. டவுன் த கிரவுண்ட். கீப் சிங்கிள். The impact player Shankar on strike. அடிச்சிருக்காருங்க ஃபுல் டாஸ். 4 போயிருங்க. பவுன்ஸ் ஆகி 1 பவுன்ஸ் ஆகி 4 போயிருக்கு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேலேயே பவுன்ஸ் ஆகி போயிருக்கு. நல்ல அடி. ஒரு சின்ன ஷாக்கிள் அகெயின்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே. இவ்வளவு நேரம் நல்லா போட்டு இருந்தாங்க ஷர்வின் சிசி. ஒரு சின்ன ஷாக்கிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு சங்கர் பேட்ஸ்மேன். அடித்திருக்கார். மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸை அடித்திருக்கார். மிட் ஆன் திசையில் சென்றது. இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே.
அடிச்சிருக்காருங்க லெக் சைட் திசையில். ஒரு நல்ல ஸ்டாப் அங்க கவியரசன். ஒரு ரன் மட்டுமே. பட் இந்த ஓவரில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம்ஸ் ரன் ஸ்கோர் பண்றதை விடல, எடுத்துட்டே இருக்காங்க ரன்ஸ். ஒரு பவுண்டரி, 3 சிங்கிள். ஒரு வைட் பால் இருக்குமா? ஆமாங்க, அகல பந்துங்க. வைட் பால் வித் பைஸ். ஒரு நல்ல ஒரு யாக்கிங் லைன் டெலிவரி. ஒரு குறுகிய ஓட்டம். ரன் அவுட் சான்ஸ் கிடைக்குமா? இல்லங்க, ரன் அவுட் சான்ஸ் இல்லை. 34 at the end of 4 overs. Score is 34 for the loss of 3 wickets. இன்னும் 12 பந்துகளில் 11 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. இந்த ஒரு ஓவர்ல ஏசிஆர் பேக் இன்டு தி கேம். கிட்டத்தட்ட 12 ரன் போயிருக்கு இந்த ஓவர்ல. ஸோ மேட்சை கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் டீம் ஏசிஆர். ஒயிட் பால், அகல பந்து. நன்றி. ஒயிட் பால் போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு அகல பந்து. நன்றி. ரெவ்யூ கிடையாது. ஒரு ரெவ்யூ தான் ஒரு டீமுக்கு. ரெவ்யூ லாஸ்ட். ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. ரெவ்யூ.
Ball right. Reviews retained. மறுபடியும் ஒரு ஸ்விங் அண்ட் டாட் பால் போட்டிருக்காருங்க பாலாஜி என்கின்ற பரத். மறுபடியும் ஒரு எக்ஸலண்டான ஒரு டெலிவரி போட்டிருக்காருங்க பாலாஜி என்கின்ற பரத். டீம் அட்ரிக் 11 ரெடியா இருந்துருங்க. டீம் மட்டும் எல்லாம் போட்டு முடிச்சுக்கோங்க. ஒரு டாப் எட்ஜ் வாங்கியிருக்கு. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு பால். இதற்கிடையில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அட்ரிக் 11 கேப்டன் கொஞ்சம் வாங்க ஒரு நிமிஷம். கமெண்ட்ரி ஸ்டேஜ் கிட்ட அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில் 6 ஓட்டங்கள். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஹிட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில். ஒரு மேட்ச் வின்னிங் ஷாட்டாக இருக்குமா கார்த்திக் கிட்ட இருந்து. இவ்வளவு நேரம் ஒரு நீட்டா 1-1 ஆடிட்டு இருந்த கார்த்திக் ஷாக்கில் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸ்கோர் 43. இன்னும் இந்த ஓவர்ல ஒரு பால் இருக்கு. 7 balls 2 runs required. மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆன டாட் பால். ஒரே ஒரு 6 மொத்த கேமை சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் இதற்கிடையில் ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. இன்னும் 2 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 6 பந்துகளில் 2 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்காருங்க. இவ்வளவு நேரம் மேட்சை உட்காந்து அனலைஸ் பண்ண ஒரு பிளேயர் இப்ப உள்ள போய் அந்த டீமுக்கு வின் பண்ணி கொடுப்பாரா? மேன் வரதா. ஆஹா, நல்ல ஒரு ரன் அவுட்டுங்க. சூப்பரான ரன் அவுட். இந்த குழந்தையில நான் நிக்கோடின் சேனல்ல டக்கீசி கேசல் ஓடினே பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி ரன் அவுட். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 5 balls 2 runs required. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குமா?
ஹாத்விக் லெவன்ஸ் கேப்டன், உங்கள் ஸ்டேஜ் கிட்ட கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது உங்களை, ஏன் இப்படி பண்ணுறீங்க? கூப்பிடாத போதெல்லாம் கை நீட்டி வந்தீங்க. வடை முக்கியம்தான், அதை விட இந்த தடை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க. வைடு பால் போட்டிருக்காங்க, ரொம்ப குரூஷியலான டைம்ல ஒரு வைட் போட்டிருக்காரு. மேட்ச் டை ஆயிருக்குங்க, மேட்ச் டை ஆயிருக்கு. 5 பந்துகளில் 1 ரன் எடுத்தால் வெற்றி. ஆஹா, பக்கத்திலே வச்சிருக்காருங்க, எடு போடுனா கன்ஃபார்ம் ஷூட் தான். வைடு எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் என்று தெரியல. 4 பந்துகளில் 1 ஓட்டங்கள். ஒரு ஆஃப் சைட் திசையில் ஹிட் அவுட்டுங்க, ஹிட் அவுட். அதான் சொன்ன மாதிரி மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். ஆனா இது எந்த அளவுக்கு இது காஸ்ட்லியா இருக்கும்னு தெரியல. அந்த வைடு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வைடு ரொம்ப காஸ்ட்லியா போட்டிருக்காரு. அந்த வைடு போடாம இருந்தா பயங்கரமான ஒரு மேட்சா இருந்திருக்கும். பட் இப்போ இன்னும் ரெக்வயர்ட் ரன் இஸ் ஒன்லி 1 from 3 balls. அடுத்த பேட்ஸ்மேன் பேர் சொல்லுங்க. பிரசன்னா. இல்லைங்க, ஒரு ரன் ஆடி இருக்காருங்க பிரசன்னா, நல்லா ஆடி இருக்காரு பிரசன்னா. ஓகே, இந்த மேட்சோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசிஆர் டீம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் பிட்வீன் ஹாத்விக் லெவன்ஸ் வெர்சஸ் சங்கர் மெமோரியல். ஐ ரெக்வெஸ்ட் டீம் ஹாத்விக் லெவன்ஸ் தயவுசெய்து உள்ள போயிடுங்க. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. பாருங்க, சங்கர் மெமோரியல் ரெடியா இருக்காங்க உங்க பேட்ஸ்மேன் வச்சுக்கிட்டு. ஹாத்விக் லெவன்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்க.